கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 9 வசனம் 12இன் இறுதி பகுதி. சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் சிறுமைப்படுகின்ற சூழ்நிலைகள் பல நேரங்களிலே கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நிகழ்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இங்கே சிறுமைப்படுதல் என்பது நன்மைகள் குறைவதும் பலவிதமான பாடுகளுக்குள்ளாகவும் பலவிதமான நிந்தைகளுக்குள்ளாகவும் நாம் கடந்து செல்லுகின்ற ஒரு பாதை இருக்கிறதே, அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விதிவிலக்கானது அல்லவே அல்ல. கடவுளுடைய பிள்ளைகளும் துன்பப்படுத்துகின்ற சூழ்நிலைகள், ஒரு கடினமாய் நடத்தப்படுகின்ற அல்லது கடினமான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகின்றதான ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நேரத்தில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கின்றார், என்ன செய்கின்றார் என்ற கேள்வி நமக்கு ஏற்படுவது உண்டு. ஏனென்றால் நாம் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகின்றோமோ அப்பொழுது இயல்பாகவே நமக்குள்ளாக வருகின்ற ஒரு அபயக்குரல் என்னவென்றால், ஆண்டவர் ஏன் என்னை கைவிட வேண்டும், ஆண்டவர் ஏன் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறதான எண்ணங்கள் நமக்கு தோன்றும். ஒருவேளை ஒரு சிலர் வெளிப்படையாக அப்படி கேட்பார்கள், ஒரு சிலர் அது உள்ளத்திலேயே அந்த வார்த்தைகள் என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். அவர் வெளிப்படையாக பேசியிருக்க மாட்டார்கள், ஆனால் உள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இங்கே நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அப்படி சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை நாம் ஆண்டவரை நோக்கி எந்த நேரங்களில், ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கிறேன் அல்லவா, உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பாடுகள் இருக்கிறதே, இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் நான் சிக்கி கொண்டிருக்கிறேனே, நான் வெளியே வரப்போகின்றேன், யார் எனக்கு உதவி செய்ய போகிறார்கள், அல்லது இப்படிப்பட்டதான இந்த மாபெரும் பிரச்சனையில் இருந்து ஆண்டவரே என்னை நீர் விடுவித்தருளும் என்றெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலை மறவார் என்று எழுதியிருக்கிறது. உண்மையாகவே நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் அவ்வளவு அன்பு நிறைந்த ஆண்டவராக இருக்கின்றார். சிறுமைப்பட்டு எல்லா விதத்திலும் நெருக்கப்படும் பொழுது, பிற உதவிகள் இல்லாத சூழ்நிலையில் நாம் திகைத்து நிற்கும் பொழுது, ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய கூப்பிடுதலை கடவுள் மறவார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் கூப்பிடுதலை மறவார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்கு உதவி செய்வதை அவர் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். நிச்சயமாக அவர் ஒருபோதும் நம்மை உதாசீனப்படுத்தாமல் நம்முடைய அந்த கூக்குரலை கேட்டு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு தீர்மானித்த கடவுளாகவும், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், நாம் அப்படி கூப்பிடும் பொழுது அந்த சிறுமைப்பட்டிருக்கிற நேரத்தில் கடவுளே நமக்கு அடைக்கலமானவராக, கடவுளே நமக்கு ஒத்தாசை செய்கிறவராக நம்முடைய அருகில் வந்து நம்முடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டு நம்ம பலவிதமான நெருக்கடியான பாதைக்குள்ளாக நீங்கள் நடந்து போகும் பொழுது உங்களுடைய கூப்பிடுதல் அது வாயிலே இருந்து வார்த்தையாக வெளியே வந்தாலோ, அல்லது உங்களுடைய இருதயத்தில் அது ஒரு ஏக்கமான எண்ணமாக இருந்தாலும், இவற்றை கடவுள் பரலோகத்திலே இருந்து பார்க்கின்றார். அந்த அங்கலாய்ப்பை கடவுள்
ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். அப்படி மறக்காத கடவுள் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட வண்ணமாய் அவர் உங்கள் அருகிலே நின்று உங்களை கரத்தை பிடித்து கொண்டு நீங்களும் நானும் அறியாத இடத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி இந்த சிறுமைகள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். ஒருபோதும் கடவுள் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறுமைப்படுகிற காலங்களில் ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். நாங்கள் கூப்பிடும் பொழுது மறவாமல் கேட்டருளி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறதற்காய் தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அடியனுடைய இணைந்து செவிக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் அப்படிப்பட்ட கிருபை இருக்கட்டும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.